என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். இந்தியாவில் ஊடுருவிய வங்கதேசத்தவரை கண்டறிந்து வெளியேற்றுவோம் என்று அமித்ஷா சூளுரை. 600 ஹெக்டேர் நிலத்தை எல்லை பாதுகாப்பு படைக்கு ஒதுக்கிய மேற்கு வங்க முதலமைச்சர் ஸ்வேந்து அதிகாரிக்கு பாராட்டு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை காக்கும் உணர்வோடு முதலமைச்சர் செயல்பட எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். வேலியே பயிரை மேயும் கொடூரம் நடப்பது மனதை உறுத்தவில்லையா என கேள்வி. முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதற்கான கடிதத்தை ஆளுநர் மாளிகையில் கொடுத்தார் சித்தராமையா. கர்நாடகத்தின் புதிய முதலமைச்சராக சிவகுமாரை தேர்ந்தெடுக்கும்படி பரிந்துரை. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடியாக அதன் படைத்தளங்களை குறிவைத்து தாக்கும் ஈரான். ஈரானின் நடவடிக்கை போர் நிறுத்தத்தை மீறிய செயல் என்று அமெரிக்கா குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை காணலாம். வங்கதேசத்தவர் ஒவ்வொருவரையும் கண்டறிந்து அவர்களை நாட்டிலிருந்து வெளியேற்றுவோம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு பேசினார். அப்போது தேர்தலின் போது ஆட்சிக்கு வந்ததும் வங்கதேச எல்லையோரத்தில் வேலி அமைக்கும் பணி தொடங்கப்படும் என்று உறுதியளித்ததை நினைவு கூர்ந்தார். தற்போது எல்லை பாதுகாப்பு படைக்கு 600 ஹெக்டேர் நிலத்தை 7 நாட்களுக்குள் ஒப்படைத்ததற்காக மேற்கு வங்க முதலமைச்சர் ஸ்வேந்து அதிகாரிக்கு நன்றியை தெரிவித்தார். நாட்டிற்குள் ஊடுருவியுள்ள வங்கதேசத்தவர் ஒவ்வொருவரையும் கண்டறிந்து அவர்களை நாட்டிலிருந்து வெளியேற்றுவோம் என்று கூறினார். வடகிழக்கு மாநிலங்களை இணைக்கும் மேற்கு வங்கத்தின் சிலிகுரி பகுதியில் கண்காணிப்பையும் தேசிய பாதுகாப்பையும் வலுப்படுத்துவதற்காக 121 ஹெக்டேர் நிலங்கள் எல்லை பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். வங்கதேச ஊடுருவல்காரர்களை பிடித்து வைப்பதற்காக எல்லைப்புற பகுதிகளில் தடுப்பு முகாம்கள் அமைக்கப்படும் என்றும் அமித்ஷா தெரிவித்தார். கோட் ஷூட் மாடல் ஆட்சியை கைவிட்டு சட்டம் ஒழுங்கை காக்கும் உணர்வோடு முதலமைச்சர் செயல்பட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை கோடம்பாக்கத்தில் காவலர் உள்ளிட்ட 3 சிறுவனுக்கு வாயில் மது ஊற்றி கொடும் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கிய செய்தி அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சிறுவன் தன்னை தற்காத்துக் கொள்ள டிவி ரிமோட்டால் காவலரை தாக்கிவிட்டு தப்பி ஓடி அசோக் நகர் காவல் நிலையத்திற்கு நடந்தே வந்து புகார் அளித்துள்ளதை குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் நாள்தோறும் பரிணமிக்கும் குற்ற செயல்களின் தன்மை மிகுந்த அச்சமூட்டுவதாக கூறியுள்ள அவர், வேலியே பயிரை மேயும் கொடூரம் நடப்பது முதலமைச்சரின் மனதை உறுத்தவில்லையா என வினவியுள்ளார். சிறுவனுக்கு நேர்ந்துள்ள இந்த கொடும் துயரத்துக்கு காரணமான காமுகர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இனியேனும் கோட் ஷூட் போட்டோ ஷூட் மாடல் ஆட்சியை கைவிட்டு சட்டம் ஒழுங்கை காக்க உணர்வோடு செயல்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். கர்நாடகா முதலமைச்சர் பதவியிலிருந்து சித்தராமையா விலகியுள்ளார். புதிய முதலமைச்சராக சிவகுமாரை தேர்ந்தெடுக்கும்படி அவர் பரிந்துரைத்துள்ளார். கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் சித்தராமையா முதலமைச்சராகவும் சிவகுமார் துணை முதலமைச்சராகவும் செயல்பட்டு வந்தனர். இந்நிலையில் சிவகுமாரை முதலமைச்சராக்க வேண்டும் என்று அவரின் சாதியை சேர்ந்த அமைப்புகளும் ஒரு சில ஆன்மீக மட தலைவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இதையடுத்து அவரை முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகும்படி காங்கிரஸ் மேலிடத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து துணை முதலமைச்சர் சிவகுமார் முதலமைச்சர் சித்தராமையாவின் இல்லத்துக்கு சென்று அவரை சந்தித்து பேசினார். அதன்பின் சித்தராமையா ஆளுநர் மாளிகைக்கு சென்று தனது முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதற்கான கடிதத்தை வழங்கினார். ஆளுநர் தாவர் சந்த் கெலாட் மத்திய பிரதேசத்தில் உள்ள தனது சொந்த ஊருக்கு சென்று விட்டார். எனினும் ஆளுநர் அலுவலகத்தில் கடிதம் வழங்கப்பட்டு உள்ளது. இதுகுறித்து ஆளுநரின் செயலர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், ஆளுநர் சொந்த ஊருக்கு சென்றுள்ளதால் அவர் வந்த பிறகே பதவி விலகல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளார். இதனால் சித்தராமையாவின் பதவி விலகல் இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையிலேயே உள்ளது. அதே நேரத்தில் புதிய முதலமைச்சர் பதவி ஏற்பதும் தள்ளி போகின்றது. புதிய முதலமைச்சராக சிவகுமாரை நியமிக்கலாம் என்று சித்தராமையா பரிந்துரைப்பதாக கூறப்பட்டுள்ளது.
முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகிய சித்தராமையாவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்க காங்கிரஸ் மேலிடம் முன்வந்ததாகவும் அதை ஏற்க மறுத்த அவர் தான் மாநில அரசியலிலேயே தொடர்ந்து இருக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அமெரிக்கா புதிய தாக்குதலை தொடங்கியுள்ளதால் வளைகுடா நாடுகளில் உள்ள அதன் படைத்தளங்களை குறிவைத்து தாங்கள் தாக்குதல் நடத்துவதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. ஈரானின் தெற்கு பகுதியில் உள்ள இராணுவ தளமும் துறைமுகமான பந்தர் அப்பாஸ் நகரில் அமெரிக்கா இரவோடு இரவாக ட்ரோன்கள், ஏவுகணைகள் ஆகியவற்றால் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதற்கு பதிலடியாக குவைத்தில் உள்ள அமெரிக்க படைத்தளத்தின் மீது ஈரான் ராணுவம் ஏவுகணைகள், ட்ரோன்கள் ஆகியவற்றின் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இவ்வாறு ஏவப்பட்ட ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் இடைமறித்து தாக்கியதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்காவின் நடுவண்படை ஆணையகம் வெளியிட்டுள்ள செய்தியில், குவைத்தில் உள்ள அமெரிக்க படைத்தளம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது போர் நிறுத்தத்தை மீறிய செயலாகும் என தெரிவித்துள்ளது. தாவேக சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழகம் முழுவதும் உள்ள 234 தொகுதிகளிலும் ஏழை எளிய மக்களுக்கு உணவு அளித்து வருவதாக அமைச்சர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தாவேக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஆனந்த் தலைமையில் உலக பட்டினி நாளையொட்டி 1000க்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. முன்னதாக தொகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து அமைச்சர் ஆனந்த் செய்தியாளர்களிடம் பேசிய போது, முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவுறுத்தலின்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழகம் முழுவதும் உள்ள 234 தொகுதிகளிலும் ஏழை எளிய மக்களுக்கு உணவளித்து வருவதாக தெரிவித்தார். ஏழை எளிய மக்களின் பசிப்பினி போக்கும் நோக்கில் விலையில்லா உணவகம் செயல்பட்டு வருவதாகவும் கூறினார். பல்வேறு மாவட்டங்களில் தளபதி விலையில்லா விருந்தகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது பல ஆண்டுகளாக. இப்போது டி நகர் தொகுதியில் ஏற்கனவே 2 இடங்களில் தளபதி விலையில்லா விருந்தகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று முதல் டி நகர் தொகுதியில் சட்டமன்ற அலுவலகத்தில் இன்று முதல் தளபதி விலையில்லா விருந்தகம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாமெல்லாம் தலைக்கு மேல் உள்ளதை நம்பி வாழ்பவர்கள் அல்ல, தலைக்கு உள்ளிருப்பதை நம்பி வாழ்பவர்கள் என்று நடிகர் சத்யராஜ் பேசியுள்ளார். கோவை ரேஸ் கோர்ஸில் ஒரு நிகழ்ச்சியில் நடிகர்கள் சிவகுமார், சத்யராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். அப்போது பேசிய நடிகர் சத்யராஜ், சிவகுமார் டை அடிக்காமல் வந்திருக்கலாம் என்றும், நாமெல்லாம் தலைக்கு மேல் உள்ளதை நம்பி வாழ்பவர்கள் அல்ல, தலைக்கு உள்ளிருப்பதை நம்பி வாழ்பவர்கள் என்றும் தெரிவித்தார். சிவகுமார் இருந்த தைரியத்திலேயே தான் சென்னைக்கு சென்றதாகவும், அங்கு சென்ற பிறகு ஒழுக்கமாக இருப்பதற்கும் அவரே காரணம் என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்தை பாட வேண்டும் என்று கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் சிவகுமார், எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, விஜய் ஆகிய 4 முதலமைச்சர்களுடன் தான் நடித்துள்ளதாகவும், விஜயுடன் தான் நடித்த காதலுக்கு மரியாதை திரைப்படம் 200 நாட்கள் ஓடியதாகவும் கூறினார். எம்ஜிஆர், ஜெயலலிதா வழியில் தனது பயணம் தொடர்வதாகவும், தொகுதி மக்கள் தான் தனக்கு முக்கியம் என்றும் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கர் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கட்சி நிர்வாகிகளின் கருத்துக்களையும் தொகுதி மக்களின் கருத்துக்களையும் கேட்டுள்ளதாக தெரிவித்தார். மக்களுக்காக பணியாற்றவே விரும்புவதாகவும் கூறினார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவோட வழியில பயணம் தொடருதுன்னு சொல்லிக்கிறேன். அப்ப அதிமுக நம்ம இருக்கிறோம் அப்படிதான் சார். இன்னைக்கு ஆதவர்ஜுனா அமைச்சர் ஆதவர்ஜுனா பேசும்போது 90% அதிமுகவினர் இன்னும் வந்து சேர்றாங்க, முன்னாள் அமைச்சர்கள் வந்துட்டு இருக்காங்க, சனிக்கிழமை கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருமண நிகழ்ச்சியில் பிறந்தனால நான் பார்க்கல, அந்த பேட்டியை பார்க்கல. நான் ரொம்ப இட்ஸ் வெரி கிளியருங்க. இல்லை நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் ரொம்ப ஆர்வமாக கேட்டாலும் ஒரே பதில் தான். காலையில் நிர்வாகிகளை சந்தித்தது உண்மை. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய மகளிர் வந்தாங்க, நிறைய இளைஞர்கள் வந்தாங்க, நிறைய ஒன்றியச்சிலர் வந்தாங்க, நகரச்சிலர் வந்தாங்க. கட்டுக்கடங்காத கூட்டம் என்பதும் உண்மை. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் பதவியிலிருந்து விலகி தாவேகவில் இணைந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பாமக சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா தெரிவித்துள்ளார். விழுப்புரம் அருகே திருவாமத்தூரில் உள்ள அபிராமேஸ்வரர் கோவிலில் பாமக நிர்வாகி இல்ல திருமண விழா நடைபெற்றது. இதில் பாமகவை சேர்ந்த தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்.
கோவிலில் வழிபாடு செய்தார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சௌமியா, காவிரியின் குறுக்கே மேகதாட்டில் கர்நாடக அரசு அணை கட்டக்கூடாது என்பதில் பாமக தெளிவாக உள்ளதாக கூறினார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகவில் இணைந்தது வரவேற்கத்தக்கதில்லை என்றும் துரதிருஷ்டமானது என்றும் சௌமியா தெரிவித்தார். எல்லா எம்எல்ஏக்களுக்கும் அவர்களுடைய பெயரை வைத்து யாரும் இன்னைக்கு போடல, சின்னத்தை வைத்து தான் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது அதற்கு தான் நம்ம முக்கியத்துவம் மரியாதை. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகி தாவேகவுக்கு செல்வது மக்களின் விருப்பத்துக்கும் தீர்ப்புக்கும் மாறானது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய வீரபாண்டியன், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகி தாவேகவில் இணைவது மக்களின் விருப்பத்துக்கும் தீர்ப்புக்கும் மாறானது என்றும் அரசியல் நெறிகளுக்கு மாறானது என்றும் இதனை ஏற்க இயலாது என்றும் தெரிவித்தார். நேற்று தமிழ்நாடு முதல்வர் இந்திய நாட்டின் பிரதமரை சந்தித்திருக்கிறார். இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று கூறப்பட்டாலும் சில கோரிக்கைகளையும் நம்முடைய முதல்வர் முன்மொழிந்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்த்தாய் வாழ்த்து அரசு நிகழ்வுகளில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். அதை பிரதமர் ஏற்க வேண்டும் என்று நாங்கள். ஹரியானாவின் 5 மாவட்டங்களுக்கு செல்லும் 80 மின்சார பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்ததில் மிகுந்த பெருமை கொள்வதாக ஹரியானா முதலமைச்சர் நயாப் சிங் சைனி தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலம் பானிபட்டில் முதலமைச்சர் நயாப் சிங் சைனி அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது ஹரியானாவின் 5 மாவட்டங்களுக்கு செல்லும் 80 மின்சார பேருந்துகளின் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்ததில் தான் மிகுந்த பெருமை கொள்வதாக தெரிவித்தார். இதை வெறும் பேருந்துகள் மட்டுமல்ல, ஹரியானாவில் ஒரு தூய்மையான மற்றும் நவீன சமூகத்தின் தொடக்கமாகும் என்றார். பானிபட் மண்ணிலிருந்து ஒரு பசுமை போக்குவரத்து அமைப்பை தொடங்கி வைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு திருச்சபை மாடல் அரசாக செயல்படுவதாக இந்து தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் ராம ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை அருகே செம்பனார் கோவிலில் ஒரு நிகழ்ச்சியில் இந்து தமிழர் கட்சி தலைவர் ராம ரவிக்குமார், இந்து புரட்சி முன்னணி தலைவர் சந்திரகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராம ரவிக்குமார், ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு திருச்சபை மாடல் அரசாக செயல்படுவதாக கூறினார். ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளாக திராவிட மாடல் அரசும் திருச்சபை மாடல் அரசும் ஒன்றாக செயல்படுவதாக தெரிவித்தார். மயிலாடுதுறை பக்கத்துல அடியாமங்கலங்கிற ஊர்ல வேன்ல கூப்பிட்டு வந்து புஷி ஆனந்த பாணியில சொல்ல இட்டுன்னு வந்து மதமாற்றம் செய்யறாங்க. 3 நாளைக்கு முன்னாடி திண்டுக்கல் மாவட்டத்துல ஐயலூருங்கிற ஊருக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல பேங்க் மேனேஜர் உள்ளிட்ட கிறிஸ்தவ மத போதகர்கள் பண்றாங்க. தமிழ்நாடு மேக்னசைட் நிறுவனத்துடன் கனிமவள நிறுவனத்தை இணைக்கக்கூடாது என்று தமிழ்நாடு மேக்னசைட் லிமிடெட் நிறுவன தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு மேக்னசைட் லிமிடெட் நிறுவனத்தை காப்பதற்கான தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சேலத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் பாமக தொழிற்சங்க பொதுச் செயலாளர் சதாசிவம், அண்ணா தொழிற்சங்கத்தின் சித்தன், தோமுச சங்கத்தின் நிர்வாகி தங்கவேல், INTUC தலைவர் தனபால் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் நல்லமுத்து, பெரும் நட்டத்தில் உள்ள தமிழ்நாடு கனிமவள நிறுவனத்துடன் தமிழ்நாடு மேக்னசைட் நிறுவனத்தை இணைத்தால் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் நிலை ஏற்படும் என கூறினார். இந்தியாவிலேயே சேலத்தில்தான் 90 விழுக்காடு மேக்னசைட் கற்கள் கிடைப்பதாகவும் 10 விழுக்காடு ஒரிசா மாநிலத்தில் கிடைப்பதாகவும் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு அருகே வீடு புகுந்து பெண்ணை கத்தியால் குத்தி கொன்ற கள்ளக்காதலனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஆவடி அடுத்த மேல்பாக்கத்தை சேர்ந்த ரஜினி மனைவி கலைபவானி. இவர்களுக்கு 18 வயதில் ஒரு மகனும் 15 வயதில் ஒரு மகளும் உள்ளனர். இவர்கள் திருவேற்காடு அடுத்த வீரராகவபுரத்தில் நிலம் வாங்கி வீடு கட்டி வந்துள்ளனர். அப்பகுதியில் அயன்கடை வைத்துள்ள முருகன் வீடு கட்டுவதில் கலைபவானிக்கு உதவி செய்துள்ளார். இதனால் இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு கள்ளக்காதலாக மாறி உள்ளது. இதற்கிடையே வீடு கட்டி முடிக்கப்பட்டு 1 மாதத்திற்கு முன்பு புதுமனை புகுவிழா நடத்தி அந்த வீட்டிற்கு குடி வந்துள்ளனர். அதன் பின்னர் கலைபவானி முருகனிடம் பேசுவதை குறைத்துள்ளார். மேலும் முருகனுடன் இருந்த தொடர்பையும் துண்டித்ததுடன் அவரை சந்திப்பதையும் தவிர்த்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த முருகன் இது குறித்து அவருடன் சண்டை போட்டுள்ளார்.
இதில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆத்திரமடைந்த முருகன் கத்தியை எடுத்து கலைபவானியை சரமாரியாக குத்தி உள்ளார். இதில் அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். அவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வருவதை அறிந்த முருகன் அங்கிருந்து பக்கத்து வீட்டு மாடிக்கு தாவி குதித்து தப்பிக்க முயன்றபோது மாடியிலிருந்து தவறி விழுந்து முருகனின் இடுப்பு எலும்பு முறிந்தது. இதற்குள் அங்கு வந்த பொதுமக்கள் முருகனை சுற்றி வளைத்து பிடித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். திருவேற்காடு காவல்துறையினர் முருகனை மீட்டு சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கலைபவானி உடலையும் கூராய்வுக்காக அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிந்து திருவேற்காடு காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சென்னை கொடுங்கையூரில் உலக பட்டினி நாளையொட்டி தாவேக சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை கொடுங்கையூரில் உலக பட்டினி நாளையொட்டி தாவேக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் சிவா கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு அறுசுவை உணவுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வினோத் தலைமையில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்வில் வடசென்னை வடக்கு மாவட்ட இணை செயலாளர் ஜெகன், பகுதி செயலாளர் சவுந்தர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவனந்தபுரம் அருகே தனியார் பொழுதுபோக்கு பூங்காவில் ராட்சத ராட்டினம் உடைந்து விழுந்ததில் குழந்தைகள் உள்ளிட்ட 5 பேர் படுகாயமடைந்து உள்ளனர். கேரளம் மாநிலம் வெம்பாயம் அருகே தனியாருக்கு சொந்தமான பொழுதுபோக்கு பூங்கா செயல்பட்டு வருகின்றது. இதில் கோடை விடுமுறையொட்டி அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் தங்கள் குழந்தைகளுடன் குவிந்தனர். பூங்காவின் வளாகத்தில் உள்ள ராட்சத ராட்டினத்தில் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் மகிழ்ச்சியுடன் ஆடிக்கொண்டிருந்தனர். அப்போது ராட்சத ராட்டினம் திடீரென உடைந்து கீழே விழுந்ததில் குழந்தைகள், பெரியவர்கள் உட்பட 5 பேர் படுகாயமடைந்தனர். இதையடுத்து அங்கிருந்த மற்ற சுற்றுலா பயணிகள் படுகாயமடைந்தவர்களை மீட்டு திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். சென்னை மாத்தூரில் உள்ள தமிழ்நாடு மின்சார வாரிய அலுவலகம் முன்பு மின்வெட்டை கண்டித்து பொதுமக்களும் வணிகர்களும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மாத்தூரில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் 2வது பிரதான சாலையில் உள்ள தமிழ்நாடு மின்சார வாரிய அலுவலகம் முன்பு மாத்தூர் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாத்தூர் பொது வியாபாரிகள் சங்க தலைவர் தங்ககுமார் தலைமை தாங்கினார். இதில் தொடர்ந்து நிலவி வரும் மின்வெட்டு மற்றும் குறைந்த மின்னழுத்த பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு மின்சார வாரிய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். உலக பட்டினி நாளையொட்டி மயிலாடுதுறையில் தாவேக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. உலக பட்டினி நாளையொட்டி தமிழ்நாடு முழுவதும் தாவேகவினர் அன்னதானம் வழங்கினர். மயிலாடுதுறையில் தாவேக மாவட்ட செயலாளர் கோபிநாத் பொதுமக்களுக்கு அறுசுவை உணவினை வழங்கினார். இந்நிகழ்வில் நகர செயலாளர் ராஜ்குமார், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உலக பட்டினி நாளையொட்டி தாவேக சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உலக பட்டினி நாளையொட்டி தாவேக மாவட்ட செயலாளர் சிவன் தலைமையில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாப்பாரப்பட்டி பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் பேரூராட்சி செயலாளர் ரமேஷ், கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சி அலுவலகம் அருகே உலக பட்டினி நாளையொட்டி தமிழக வெற்றி கழகம் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆவடி மாநகராட்சி அலுவலகம் முன்பு உலக பட்டினி நாளையொட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கு திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் தென்றல்மணி தலைமை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ்குமார் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நேரடியாக உணவு வழங்கினார். இந்நிகழ்வில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூரில் தாவேக சார்பில் உலக பட்டினி நாளையொட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது. உலகில் பசியோடு எவரும் உறங்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி உலக பட்டினி நாள் கடைபிடிக்கப்படுகின்றது. இதையொட்டி திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூரில் தாவேக சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சைமன் தலைமையில் 200 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் கிளை செயலாளர் ரமேஷ், நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டத்தில் அரசு பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்ததில் 35 பேர் படுகாயமடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் பழையனூரில் இருந்து மதுரைக்கு பயணிகளை ஏற்றி சென்ற அரசு பேருந்து
கீழராங்கியம் அருகே சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் பேருந்தில் பயணம் செய்த 35 பேர் காயமடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற பொதுமக்களும் மீட்பு குழுவினரும் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பலத்த காயமடைந்த 16 பேரை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மற்ற பயணிகளுக்கு திருப்புவனம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. அனுபவம் இல்லாத ஓட்டுநரால் தான் இந்த விபத்து ஏற்பட்டதாக பேருந்தில் இருந்த பயணி குற்றம் சாட்டியுள்ளார். பழைய காலி மது பாட்டில்களை கையாளுவதில் உள்ள நடைமுறைகள் முற்றிலும் மாற்றி அமைக்கப்படும் என்று அமைச்சர் விக்னேஷ் கூறியுள்ளது நடைமுறை சாத்தியம் இல்லாதது என்று பாட்டில் வியாபாரிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழ்நாடு பாட்டில் வியாபாரிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் ஆனந்த் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது டாஸ்மாக் ஊழியர்களின் போராட்டம் ஊதிய உயர்வுக்கான போராட்டம் என்றும் இதை திசை திருப்பும் வகையில் ஏதோ காலி பாட்டில் எடுப்பதற்காக இந்த போராட்டம் நடப்பதாக சித்தரிப்பது ஒரு தவறான செயலாகும் என்றும் கூறினார். மதுபான கடைகளுக்கு 2003 3000 ரூபாய் சம்பளத்துக்கு ஏற்பட்டு இன்னைக்கு மேற்பாளையாளருக்கு 14,000ம் விற்பனையாளருக்கு 12,000ம் உதவி விற்பனையாளருக்கு 11,000 கொடுக்குறாங்க. அவங்க 12 மணிக்கு வேலையை ஆரம்பித்து நைட்டு 11 மணி 12 மணி வரையும் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் வேலை பார்ப்பவங்களுக்கு ஒரு நாள் ஊதியமாக 500 ரூபாய் கூட கிடைக்கிறதில்ல. நல்லா பார்த்தீங்கன்னா மதியான சாப்பாடு இரவு சாப்பாடு 2 சாப்பாடையுமே இந்த ஊழியர்கள் வீட்டில் சாப்பிட்றதில்ல. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடியவர்கள் அதை ஓட்டி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த கவரப்பேட்டையை சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் பிரசாத். இவர் தனது இருசக்கர வாகனத்தை வீட்டின் வெளியே நிறுத்திவிட்டு உறங்கச் சென்றார். காலையில் வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனம் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்து சுற்றுப்பகுதிகளில் தேடினார். எங்கும் கிடைக்காத நிலையில் இது தொடர்பாக கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் சுற்றுப்பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். இதில் பிரசாத்துக்கு சொந்தமான இருசக்கர வாகனத்தை நள்ளிரவு நேரத்தில் இருவர் ஓட்டி செல்லும் காட்சிகள் பதிவாகி உள்ளது. மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்து பிரசாத்தின் இருசக்கர வாகனத்தை இருவர் திருடிக் கொண்டு செல்லும் காட்சிகள் வெளியாகி உள்ளது. இதனைத் தொடர்ந்து கவரைப்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிந்து இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற திருடர்களை தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் கனியம்பாடியில் செங்கல் சூளை உரிமையாளர்களிடம் மாதம் 1 லட்சம் ரூபாய் மாமூல் கேட்ட ஒன்றிய செயலாளர் விஜயகுமாரை தாவேகவிலிருந்து நீக்கியதை கண்டித்து அவரின் ஆதரவாளர்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். வேலூர் மாவட்டம் கனியம்பாடியில் செங்கல் சூளை உரிமையாளரிடம் தாவேக ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் மாமூல் வழங்க வேண்டும் என மிரட்டியுள்ளார். இதை கண்டித்து செங்கல் சூளை உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் கட்சிக்கும் ஆட்சிக்கும் அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதாக கூறி தாவேகவிலிருந்து விஜயகுமாரை நீக்கிவிட்டனர். இந்த நிலையில் 30 பேரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அழைத்து வந்து முற்றுகையிட்டனர். விஜயகுமாருக்கு மீண்டும் ஒன்றிய செயலாளர் பதவி வழங்க வேண்டும் என்றும் செங்கல் சூளைக்காக நடைபெறும் மண் திருட்டை தடுக்க கோரியும் மனு அளித்து போராட்டத்தில் ஈடுபட்டு காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் பேச்சு நடத்தி அவர்களை ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வெளியே அனுப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே அரசு தொடக்கப்பள்ளியில் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் அதை கட்டிய ஒப்பந்தக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கந்தர்வக்கோட்டை வட்டத்துக்கு உட்பட்ட புதுநகரில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கல்வி பயின்று வருகின்றனர். 2022-2023 கல்வியாண்டில் கட்டப்பட்ட பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இப்போது கோடை விடுமுறை என்பதால் குழந்தைகள் வராததால் தகாத நிகழ்வு தவிர்க்கப்பட்டது. தரமற்ற முறையில் பள்ளி கட்டிடம் கட்டிய ஒப்பந்ததாரர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிதாக கட்டித்தரணும், இல்லை மீண்டும் இதே கட்டடம் தான் பழுது பார்த்து தருவோம் அப்படின்னு சொன்னால் அரசு தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட பாதி பணத்தை அவங்களே திரும்ப பெற்று இந்த கட்டடத்தினுடைய ஆயுசு காலம் முடியும் வரை வச்சு திரும்ப இந்த மறுபடியும் இது சீரமைப்பு பணிக்கு பழுது ஒர்க்குக்கு வரும்பொழுது தான் அந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளை நான் இந்த அரசாங்கத்துக்கு அழுத்தமாக எடுத்துரைக்கிறேன். உங்கள் பேர்? என் பேர் திருநாவுக்கரசு, புதுநகர். சேலம் மாவட்டம் தளவாய்ப்பட்டியில் உள்ள சக்தி மாரியம்மன் கோவிலில் திருத்தேர் வெள்ளோட்டம் சிறப்பாக நடைபெற்றது.
சேலம் மாவட்டம் தளவாய்ப்பட்டியில் உள்ள சக்தி மாரியம்மன் கோவிலில் 7 அடி உயரமுள்ள திருத்தேர் வெள்ளோட்டம் நடைபெற்றது. இதில் முன்னதாக திருத்தேருக்கான சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பல்வேறு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. இதன் பின்னர் ஓம் சக்தி பராசக்தி என்ற முழக்கத்துடன் பக்தர்கள் வடம் பிடித்து தேரிழுத்து சென்றனர். இந்நிகழ்வில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜம் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் ஊடுருவிய வங்கதேசத்தவரை கண்டறிந்து வெளியேற்றுவோம் என்று அமித்ஷா சூளுரை. 600 ஹெக்டேர் நிலத்தை எல்லை பாதுகாப்பு படைக்கு ஒதுக்கிய மேற்கு வங்க முதலமைச்சர் ஸ்வேந்து அதிகாரிக்கு பாராட்டு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை காக்கும் உணர்வோடு முதலமைச்சர் செயல்பட எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். வேலியே பயிரை மேயும் கொடூரம் நடப்பது மனதை உறுத்தவில்லையா என கேள்வி. முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதற்கான கடிதத்தை ஆளுநர் மாளிகையில் கொடுத்தார் சித்தராமையா. கர்நாடகத்தின் புதிய முதலமைச்சராக சிவகுமாரை தேர்ந்தெடுக்கும்படி பரிந்துரை. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடியாக அதன் படைத்தளங்களை குறிவைத்து தாக்கும் ஈரான். ஈரானின் நடவடிக்கை போர் நிறுத்தத்தை மீறிய செயல் என்று அமெரிக்கா குற்றச்சாட்டு. இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.